தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்ல பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையே ஒரு கூட்டணியில் ஒரு சலசலப்பு, ஒரு முறிவுக்கான ஒரு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றனவா? குறிப்பாக நான் காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. தாவேக்காவுடன் நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜோதிமணி அம்மையார் அவர்களாக இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் விஜய் அவர்களை உயர்த்தி பேசுவது போன்ற கருத்துக்களை எல்லாம் பொதுவெளியில் முன்வைத்தார்கள். ஒரு படி மேலே போய் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற ஒரு நபர் போய் சந்தித்து விட்டார் திரு விஜய் அவர்களை. அதுவும் நான் அரசியல் பேசுனேன்னு கூட சொல்லியிருக்காரு. நான் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்வேன். இப்போ நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது எதுவுமே அப்படின்ற அளவுக்கு பேசுறாரு. ஒரு இன்டாக்டா இருக்கக்கூடிய கூட்டணி, வெற்றி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, ஒரு இந்த மாதிரியான ஒரு புதிதான ஒரு கட்சியோடு இப்படி ஒரு விஜயோடு பேசிக் கொண்டிருக்காரு என்ற ஒரு தகவல் வரும்பொழுது இதை திமுக ரசிக்குமா? இந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்து விமர்சையாக வைக்கப்படுது. கூட்டணியில் சலசலப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது எப்பவுமே. அதுவும் தேர்தல் நெருங்குகிற வேளையில் காங்கிரஸ் சர்ச்சைகளுக்கு பெயர் போன கட்சி. எப்பவுமே அண்ணன் EVK இளங்கோவன் காங்கிரஸ் தலைவரா இருப்பாரு. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. அதை எதிர்த்து இன்னொரு டீம் சத்தியமூர்த்தி பவன்ல உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அண்ணன் திருநாவுக்கரசு இருக்கும் போதும் அதே மாதிரி தான். சோ பாலகிருஷ்ணன் இருக்கும்போது, ஞானதேசிகன் இருக்கும்போது, GK வாசன் இருக்கும்போது, கிருஷ்ணசாமி இருக்கும்போது, தங்கபால் இருக்கும்போது, இப்படி பெரிய பட்டியல் இருக்கு. கடைசியா KS அழகிரி இருக்கிற வரைக்கும். இப்ப அண்ணன் செல்வ பெருந்தகை இருக்கும்போது மட்டும் அது என்ன இல்லாம போயிரும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கும். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. இப்ப ஒரே ஒரு விஷயம்தான், முடிவெடுக்கிறது ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே வந்தன. ஒரு குழுவை போட்டாச்சு. இந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டியினுடைய முக்கிய தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்டு திமுக தலைமையிலான அணியில் அங்கம் வகிக்கிற காரணத்தால் திமுக தலைவரை சந்திச்சு பேசிட்டு, திமுக நிர்வாகிகளை சந்திச்சு பேசிட்டு போய் ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் செயல்பட போறாங்க. 2019 காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக பெற்ற இடங்கள் எத்தனை? காங்கிரஸ் கட்சி வலுவாக இருந்த மாநிலங்களில் பெற்ற வெற்றி எவ்வளவு? தமிழ்நாட்டில் பெற்ற வெற்றி எவ்வளவு? இது எதனால் சாத்தியமானது? இவ்வளவுதான் கேள்வி. இதுக்கு ராகுல் காந்திக்கே விடை தெரியும். இந்த வெற்றியை திமுகவால் தான் நமக்கு பெற்றுத்தர முடிந்தது. மியூச்சுவல் பெனிஃபிட் தான். உடனே அப்போ காங்கிரஸ் ஓட்டு திமுக பயன்படலையான்னு கேட்டக்கூடாது. கண்டிப்பாக இருக்கு. அந்த மியூச்சுவல் பெனிஃபிட்ல யாரு மேஜர் ரோல்? திமுக. அப்ப திமுகவால் தான் காங்கிரஸ் இன்னைக்கு நிலை பெற்றிருக்கு. காங்கிரஸ் இருக்கிற இடம் தெரியல சார். பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கோலோச்சிய மாநிலங்கள்ல இன்னைக்கு காங்கிரஸ் இல்ல. ராஜஸ்தானில் கோலோச்சிய காங்கிரஸ் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? மத்திய பிரதேசத்தில் கோலோச்சிய காங்கிரஸ் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? சேலஞ்ச் பண்ணாங்களே மம்தா பானர்ஜி அம்மையார். உங்களால மம்தா பானர்ஜியினுடைய வியூகத்தை முனைமுழுங்க செய்ய முடிஞ்சுச்சா? அவங்க சேலஞ்ச் பண்ணி சொன்ன மாதிரியே காங்கிரஸ் இல்லாம தான் வின்னிங் ரேஸ்ல வந்தாங்க. காங்கிரஸ் எனக்கு பொருட்டே இல்லை, பாஜகவை நான் பார்த்துக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்றேன்னு சொன்னாங்க. சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்கல்ல ரேஸ்ல. உங்களால அங்க வீழ்த்த முடிஞ்சுதா? என்ன பண்ண முடிஞ்சிச்சு சார்? உங்க மாநிலம் சார், கேரளா உங்க மாநிலம் சார். நீங்க தான் சார் சிஎம் ஆவீங்க. எய்தர் நீங்க நார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். பாஜக ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டானே. தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலையே. நாங்க தடுத்து நிறுத்திட்டோமே. பல இடங்கள்ல டெபாசிட் இல்லாம பிரிச்சு அனுப்பிச்சிட்டோமே வாக்குகளை. பாஜக வாக்குகளே பிரிச்சு அனுப்பிச்சிட்டோமே. அப்போ இதெல்லாம் யார் செய்ய முடியுங்கிறத கூடவா உணராம மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் 20 இடங்களில் போட்டியிட்டால் 18 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற முடியும் என்கிற நிலை திமுக கூட்டணி இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஜோதிமணி அம்மையார் வேணா நினைக்கலாம். ஏன்னா அந்த அம்மா MP ஆகி டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்ப எவன் MLA ஆனா என்ன, எக்கேடு கட்டா என்ன? அதனால ஏதாவது ஒரு வியூகத்தை வகுத்துட்டு போலாம். அண்ணன் மாணிக்க தாகூர் அப்படி ஒரு வியூகத்தை வகுத்துட்டு போலாம். அண்ணன் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புத்தூர்ல MLA ஆகணும். அண்ணன் திருநாவுக்கரசு பையன் ST ராமச்சந்திரன் அறந்தாங்கில MLA ஆகணும். அவங்களுக்கெல்லாம் அந்த கவலைப்பாடு இருக்கு. இன்னைக்கு காலையில கூட அம்பேத்கர் சிலைக்கு நாங்க எங்க கட்சியினரோடு மாலையிட்டு வரும்போது அண்ணன் செல்வ பெருந்தகை, அண்ணன் திருநாவுக்கரசு எல்லாரும் பார்த்தோம். புதிய தலைவர் வந்திருக்கிறாரு, வாழ்த்துக்கள், தொடர்ந்து கூட்டணிக்கு வேற வந்திருக்கீங்க, தொடர்ந்து பயணிப்போம்னு அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னார். நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த கூட்டணியில் தான் அவர் அங்கம் வகிக்க போகிறார் என்பதை எளிய முறையில் பேசுகிற போது கூட, அரசியல் கூட்டம் இல்லை, கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை இல்லை, புரோட்டோகால்லாம் இல்லை, கேஷுவலா பேசும்போது கூட நம்மளாம் கூட்டணி கட்சி கூட்டணிக்கு வர போறீங்கிற கருத்தை வெளிப்படுத்துறாருல,
அப்ப அவருடைய எண்ண ஓட்டமும் அதுதான். தேர்தல் வரை அவர்தான் மாநில தலைவர். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்காது. காங்கிரஸ் அந்த விஷப்பரீட்சைக்கு தயாராகாது. அவர் மாநில தலைவராக இருப்பார். திமுக கூட்டணியில் தான் அங்கம் வைப்பாங்க. ஆனா அந்த சர்ச்சைகளுக்கு தொடர்ச்சியாக இடமளித்துக் கொண்டே இருக்கும் காங்கிரஸ். இப்ப திருச்சியில் அண்ணன் வேலுச்சாமி என்ன கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு, துணை முதலமைச்சர் மீது வைக்கிறாரு, முதலமைச்சர் மீது வைக்கிறாரு, பல ஒரு வன்மத்தோட கூடிய விமர்சனங்கள் வைக்கிறாரு. ஃபேக்டா வச்சா கூட ஓகே, அதுக்கு நம்ம கருத்தியெல்லாம் நம்ம பதில் சொல்லலாம். இப்படி ஒரு வன்மத்தோட ஒரு பேச்சை வெளிப்படுத்தும் போது அதுக்கு எப்படி சார்? அவர் ஒருத்தர் மட்டும்தான், அவர் ஒருத்தர் தான். நீங்க இப்ப காங்கிரஸ் கட்சி ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலன்னா அவர் எந்த பொறுப்பும் இல்லைங்க. காங்கிரஸ் அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? எப்படிங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும்? மிஞ்சி போனா அவரோட உறுப்பினர் அட்டையை கேன்சல் பண்ணலாங்க. அதுவும் பல தடவை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு கட்டுப்படுத்த முடியாத வெள்ளக்காடு அது. அதனால அது வாட்டில் தண்ணி அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பைக் போவோம், ஒரு பக்கம் வீடு அடிச்சுட்டு போவோம். அந்த மாதிரியான கதை தான் இந்த கதை. ஆனா காங்கிரஸ் கட்சி எப்போதும் குட்டையை குழப்பிக் கொண்டே இருக்கும். இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை ஒரு கவனப்பார்வையோடு அவர் அணுகுகிறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அங்க பீகார்ல கூட்டணி வந்து கடைசி வரைக்கும் முடிவாகல. வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏன்னா ஃப்ரெண்ட்லி ஃபைட்லாம் கூட ஒரு 10-12 தொகுதியில வந்துச்சு. அப்போ ஆரம்பிக்கும் போதே -10-12ங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சுலாம் பலராலும் பேசப்பட்ட அந்த நிலையில இப்போ காங்கிரஸ் கட்சி இதே போல ஒரு குழப்பத்தை இங்கே ஏதாவது செஞ்சிடக்கூடாது, இவங்களை வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாராமா முதலமைச்சர். தமிழ்நாட்டில் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுக்கு காங்கிரஸ் தயாராகும்னா அப்படி ஒரு எண்ணம் முதலமைச்சருக்கு வருமானு கேக்குறீங்களா? இல்ல ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு நான் அந்த மீன் பண்ணல. இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ விடாப்படியா கடந்த மாதிரி 25 கிடையாது 40-50 வேணும் அப்படின்ற கேட்கறாங்க அப்படின்னா, அதுல விடாப்படியா இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ விசிக திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து 6ல இப்போ 10 கேட்பாரு, இல்ல 12வது வேணும்னு கேட்பாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க டபுள் டிஜிட்ல கேட்பாங்க, மதிமுகவும் கேட்பாங்க. இப்போ நீங்க வேற புதுசா ஒரு பார்ட்னர் வந்திருக்கீங்க. இப்போ எங்களுக்கு நாங்க வேற உங்களுக்காக நாங்கள் வந்து தொடர்ந்து களத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு புதிதாக வந்திருக்கிறோம். எங்களுக்கும் ஏதாவது சீட்டு கொடுங்க, நீங்களும் அடுத்து உங்களுடைய பாருங்க. நீங்க சொன்னதையே ஒரு பட்டியலா வச்சுக்கிட்டேன் நான். காங்கிரஸ் 40, அண்ணன் திருமா 14, 40-14 54, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு 14, 58 + ஒரு 10 68, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 14, 72 ஒரு 82. அப்புறம் வேற எந்த கட்சி? முஸ்லீம் லீக்குக்கு ஒரு 5 வச்சுக்கோங்க. மனிதநேய மக்கள் கட்சி வச்சுக்கோங்க. நெருக்கி 100 தொகுதி ஆயிடுச்சு. 234 தொகுதி. அறுதி பெரும்பான்மைக்கே 119 தொகுதி தேவைப்படுது. 134 தொகுதியில போட்டியிட்டா திமுக போதும்னு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் நினைக்கும்னா, இந்த கூட்டணி கட்சி திமுக கூட்டணியில இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? கலை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வைகோ மகன் பேசுன மாதிரி பேசக்கூடாது. எங்க கட்சி அங்கீகாரம் பெறணும், அதனால நாங்க 14 இடங்களை கேட்டு பெற வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம், 12 இடங்களில் போட்டியிட போறோம் அப்படின்னா, நீ 12 இடத்துல போட்டியிட்டா உன்னை விட வலுவா இருக்கிற விசிகா எத்தனை இடங்களில் போட்டியிடணும்ங்கிறது இருக்குல்ல. தேசிய கட்சி என்கிற அங்கீகாரத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிட வேண்டும்ங்கிறது இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றதை உணர்ந்துதான் பேசுகிற பேச்சுக்கள் வேறாக இருக்கும். ஆனா முதலமைச்சரை பொறுத்த வரைக்குமே கூட்டணி விவகாரத்துல ஒரு கன்சர்னா இருக்காரு. அவரு தான் மட்டும் வெல்வதல்ல அவருடைய இலக்கு, தன்னோடு பயணிக்கிற கூட்டணியையும் சேர்த்து கூட்டணி கட்சிகளையும் வெல்ல வைப்பதுதான் அவருடைய இலக்கு. அப்போ அந்த விவகாரத்துல அவர் வந்து ஒரு தாயுள்ளத்தோடு நடந்துகிறாரு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கட்டமைக்கப்பட்ட கூட்டணி இப்போது வரை தொடர்கிறது என்று சொன்னால் அதற்கு அவருடைய அணுகுமுறை தான் பிரதானமான காரணம். கலைஞரை எல்லாம் விஞ்சிட்டார் இந்த விஷயத்துல. அப்ப அவர் எந்த அணுகுமுறையில இருக்காரோ அதே அணுகுமுறையில் கூட்டணி கட்சிகள் நடந்து கொள்ளுமே ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு அது நல்லது. ஒன்றும் இல்லை சார், நான் ஒன்று சொல்றேன். இந்த டிமாண்ட்லாம் என்னன்னா, நீங்க ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. ரொம்ப அமிக்கபுளா அமைதியா முடியும் கூட்டணி பேச்சுவார்த்தை. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 3 மாசத்துல நடக்கத்தான் போகுது. நான் தேவைப்பட்டா தமிழுக்கு வந்து உங்க ஆபீஸ்ல இன்னொரு நேர்காணல் நம்ம பேசுவோம். என்ன நடக்கும்னா, இந்த பேச்சுக்கள் எல்லாம் எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற எண்ணிக்கையை குறைச்சிடாதீங்க, இதே எண்ணிக்கையிலையாவது கொடுத்துருங்கிறதுக்காகத்தான் ரேட்டை ஏற்றி கேட்கறது, தொகுதிகளை கூட்டி கேட்கறது. அப்படி கேட்டாலாவது இல்ல போன தடவை 6 தான் கொடுத்த, இந்த தடவை 6 தான் அசால்ட்டா அப்படி சொல்லிட்டு போயிருவீங்க. சத்தியமூர்த்தி பவன்ல பயங்கரமா 2 கோஷ்டிலும் அடிச்சுப்பாங்க, சேர் உடையும் பறக்கும், என்னென்னமோ செய்யும். 25 விட்டு வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, எனக்கு யார் சீட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா 2 அடிதடி ஆயிட்டாதா? அங்க தலைவர்கள் தான், தொண்டர்களுக்கு தான் பஞ்சம். அதனால எல்லா தலைவர்களும் எம்எல்ஏ ஆகணும், எல்லா தலைவர் பிள்ளையும் எம்எல்ஏ ஆகணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு காங்கிரஸ் தனித்து தான் போட்டியிடுறோம்.
அந்த நிலையில காங்கிரஸ் இப்ப இருக்கான்னா இல்ல. குறைஞ்சபட்சம் 18 எம்எல்ஏ வந்து தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செய்து சட்டமன்றத்துக்கு காங்கிரஸ் போவதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது. காங்கிரஸ் கள யதார்த்தத்தை உணர்ந்தே இருக்கும் என்றுதான் நான் உறுதியா நம்புறேன். கடந்த முறை கொடுத்த இடங்களை விட சில கட்சிகளுக்கு குறைவான இடங்களும் சில கட்சிகளுக்கு அதே இடங்களும் கிடைக்கும். 100 விழுக்காடு இதான் நடக்கும். இறுதியான எனக்கு 2 கேள்வி. இப்போ காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சில தலைவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூட்டணி மத்தியில ஒரு சலசலப்பு, அதே போல ஒரு மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திமுக தலைமைக்குமே இது வந்து ரசிக்காது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று. 2வது, திராவிட வெற்றி கழகம் உங்களுடைய இந்த நீங்கள் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய திரு மல்லை சத்யா அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இடம் பெறுமா? உங்களுக்கு சீட்டு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இன்னும் மேலும் பல கூடுதலான வரவுகள் இந்த பொது தேர்தலின் போது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு அதுல இடம் கிடைக்குமா? கடந்த தேர்தலெல்லாம் பார்த்தோம், 3 பொது தேர்தலில் தமிமுன் அன்சாரி போன்றவர்கள்லாம் நிபந்தனையற்ற ஆதரவுலாம் கொடுத்தாங்க. அது போல நீங்கள் வந்து சீட்டே கொடுக்காட்டு கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி நிற்பீங்களா? அல்லது உங்க கட்சியினுடைய அங்கீகாரத்தை நிற்பீங்களா? இந்த 2 கேள்விக்கு உங்களை பதில் சொல்லுங்க. இல்ல, கூட்டணி கட்சிகள் கொடுக்கிற நெருக்கடியால் திமுகவுக்கு மன வருத்தம் வருமானா? வராது. ஏன்னா திமுக பல நெருக்கடிகள் எல்லாம் பார்த்துருச்சு. திமுகவுக்கு தெரியும் கூட்டணி கட்சிகள் எப்படி பேசுவாங்க, அவர்களை எப்படி திருப்திப்படுத்துவது, அதற்கான யுக்தி என்ன, தேர்தல் களம் எப்படி இருக்கும், கூட்டணி கட்சிகள் தேர்தலில் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இதில் வந்து விசிக காங்கிரஸ் 2 கட்சி மட்டும்தான் ஓரளவுக்கு தங்களுடைய தேர்தலை தாங்களே எதிர்கொள்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறைஞ்சபட்ச தொண்டர்கள், குறைஞ்சபட்ச நிதி, இந்த மாதிரியான விஷயங்களை கையாளக்கூடிய கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டுக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும் வேட்பாளருக்கு. அடிப்படை செலவுகளுக்கு சொல்றேன். அவர்களே ஒப்புக்கொண்டார்கள் கடந்த தேர்தலில். அடிப்படை செலவுக்கு சொல்றேன் சார், நான் அதுக்கு மேல போகல சார். ஓகே, நான் ஆன் தி ரெக்கார்டாவே பேசுறேன். ஆஃப் தி ரெக்கார்டே வேண்டாம். அடிப்படை செலவுகளுக்கு நீங்க பணம் கொடுக்கணும். மதிமுகவுக்கு காசு இருந்தாலுமே அடிப்படை செலவுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும்னு கேட்பாரு வைகோ. இன்னொன்னு, அந்த கட்சிக்கு பூத் ஏஜென்ட் கூட ஆள் இல்லை சார். அந்த கட்சியில என்னன்னா, எங்களை பார்த்து சொன்னாங்க மொத்தமே 30 பேர் தாங்க. ஆமா, கட்சியில இருந்தவங்க 32 பேர், வைகோவும் அவர் மகனும் இருக்காங்க, நாங்க 30 பேர் வந்துட்டோம்னு சொன்னேன். இதுதான் அந்த கட்சியினுடைய நிலைமை. இப்ப என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, திமுக தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. திமுக சந்தித்து இந்த வெற்றியை அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இது திமுகவுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். அதனால திமுக வருத்தப்படாது. இவங்க பாட்டில் கத்திக்கிட்டே இருக்கட்டும், கடைசி நேரத்தில் பேசி முடிவு பண்ணி இவங்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு விட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி திமுக நகர்ந்துடும். அதனால திமுகவுக்கு அந்த கவலை இல்லை. இன்னொன்று, எங்களை பற்றி நீங்கள் கேட்டீங்க. நாங்கள் எங்கள் கட்சியினுடைய பெயர் அறிவிக்கிற கூட்டத்தில் 3 தீர்மானம் போட்டோம். அந்த 3 தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் என்னன்னா, திராவிட மாடல் அரசு தொடர்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய பெருவாரியான ஆதரவை தர வேண்டும் என்று இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறதுங்கிறது தீர்மானம். அப்போ திமுகவினுடைய அரசு மீண்டும் அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். நாங்கள் பல நேர்காணல்கள்லையும் சரி, எங்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பல பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சரி, கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம்னு சொல்லிட்டார். எத்தனை இடங்கள் கேட்க போகிறோம், தேர்தலில் போட்டியிட போகிறோமா, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டார். திமுக தலைமை எங்களை அங்கீகரித்து வாங்க உங்களுக்கு ஒரு தொகுதி 2 தொகுதி தாரோம்னு சொன்னால் வாங்கி நாங்கள் நிற்போம். இல்லைங்க நீங்கள் கூட்டணியில் இருங்கன்னு சொன்னால் சரின்னு சொல்லி நாங்கள் கூட்டணியில் பயணிப்போம். எந்த இடமும் கேட்க மாட்டோம். கூட்டணியிலேயே உங்களை சேர்க்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுவோம், திமுகவுக்கு வேலை செய்வோம். எங்களுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நம்ம தன்னை அரவணைக்காத ஒரு கட்சியை அந்த அளவுக்கு வரிந்து கட்டி அந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் எதுவும் இருக்கா? சரி, வேற யார் ஆட்சியை அமைச்சலாம்? எடப்பாடி பழனிசாமி அமர்த்திடலாமா? விஜய் அமர்த்திடலாமா? சார், எங்களை விட இயக்கம் பெரிது, தனி மனிதர்களை விட இயக்கம் பெரிது, இயக்கத்தை விட நாடு பெரிது இல்லையா? இப்ப நாங்களா பார்ட்டியானா பார்ட்டி தான் பெருசு, பார்ட்டியா கண்ட்ரியானா கண்ட்ரி தான் பெருசு. ஏன் மல்லை சத்யா ஏன் வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடாது? அவர் ஒரு தமிழர், அவர் ஏன் திராவிட வெற்றி கழகம் ஏன் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடாது? அப்படி எதுவும் இருக்கா? வல்லம் பஷீர் அவர்கள் வந்து ஒரு அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாதா? நல்ல மகிழ்ச்சியா இருக்கு சார் நீங்க சொல்ற செய்தி. நிச்சயமா வரலாம். ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அவர் ஒரு தமிழர், ஏன் தமிழர் அல்லாதவர் வரக்கூடாதா? இல்ல சார், தமிழர் ஆளலாம், தமிழர் வாழலாம், ஆளக்கூடாது, அதெல்லாம் வந்து அந்த கதையெல்லாம் வேற. இல்ல, நான் ஒரு விஷயம், நீங்க என்னன்னா, இது வந்து இப்பதான் நாங்கள் வந்து தவழ்ந்து நிற்கிற குழந்தை, நாங்கள் பெற்றெடுத்து இருக்கிற குழந்தை தவழ்ந்து இருக்கு. இன்னும் அது நடக்கணும், அப்புறம் அது ஓடணும், அதுக்கப்புறம் மேரத்தானுக்கு அது தயாராகணும், அப்புறம் தான் பிரைஸ் அடிக்கணும்.
நீங்க எடுத்த உடனே அந்த குழந்தைய பிரைஸ் அடிக்கணும்னீங்கன்னா நாங்க இன்னும் அதுக்கு தயாராகல. முதல்ல நாங்க எங்களை அதுக்கு தயார்படுத்திக்கணும். இன்னொன்னு, நாங்க ஒரு எளிய கட்டமைப்பு, சாமானியர்களினுடைய கட்டமைப்பு, ஏதிலிகளினுடைய கட்டமைப்பு. நான் சொன்னேன்ல, 32 பேர் தான் மதிமுகவுல, 30 பேர் தான் வந்திருக்கோம். இந்த 30ஐ 300 ஆக்கணும், இந்த 300ஐ 3000 ஆக்கணும், 3000ஐ 3 லட்சம் ஆக்கணும். அதற்கு எங்களுக்கு நெடிய பயண திட்டம் இருக்கு. ஒரு நாள் நாங்க அந்த இடத்துக்கு வருவோன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அந்த நம்பிக்கை மட்டும் போதுமானதல்லங்கிற யதார்த்த அரசியலை நாங்க புரிஞ்சிருக்கோம். நாங்க என்ன அரசியலுக்கு வந்திருக்கோம்னா, அதிகாரத்தை கைப்பற்றி கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றுவதற்காக வரல. எங்களுக்காக குரல் கொடுக்க நாதி இல்லையே என்று குரலற்றவர்கள் கதறுகிறார்கள்ல, அவர்களினுடைய குரலாக நாங்கள் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கோம். எங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது. அந்த இடத்தை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். நிச்சயமா சார். மிக நீண்ட உரையாடல். எங்களுக்காக, எங்க நேயர்களுக்காக ரொம்ப நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு ரொம்பவும் அழகாகவும் தெளிவாகவும் உங்களுடைய பதில் கொடுத்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.